பேபி மழை வர மாதிரி இருக்கு பேபி. என்னவோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா குக்கிங்ல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே. கேமரா வாங்கியிருக்கோம். இதோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா Canon Mark 2. என்னவோ சொன்னாங்களே, என்னடா சொல்லு. G7xMark 2. G7xMark 2 சத்தியமா எனக்கு தெரியல. இதோட நேம்ல எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க. எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியாது. பட் இது ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம். எங்களுக்கு இந்த கேமரா வாங்கி வீடியோ எடுக்கணுன்றது ஒரு 2 இயர்ஸா சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு தான் நாங்கள் கேமரா வாங்கியிருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம இனிமேல் குக்கிங் இதில் தான் இனிமேல் நம்ம வீடியோ எடுத்து கலக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நான் எப்படின்றது நான் குக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எந்த பொருள் வாங்கினாலும் நம்மளால சும்மா இருக்க முடியாது. எல்லாத்தையும் நோண்டி பார்த்துடும். அதுவும் கேமரா வாங்கினா நம்மளால சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கோம். இங்கே நாங்கள் சுற்றி நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நைட் மொட்டை மாடியில் பிரியாணி செய்ய போகிறோம். அது நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபுல் போஸ் என்னப்பா? அப்படியே இருங்க. ஸ்மைல். ஸ்மைல். இங்க பாருப்பா. அது இங்க பாருப்பா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோட்டோஷூட் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது Canon Mark 2ல் தான் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஒயிட் பேலன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகலை. அந்த கேமராக்கும் இந்த கேமராக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இந்த கேமரா எங்களோட கனவுன்னே நான் சொல்லலாம். ஒரு 7 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடாமல் தான் இருந்தேன். ஒரு சின்ன ப்ராப்ளம்னால, ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால நான் வீடியோ போடாமல் தான் இருந்தேன். பட் இந்த சேனலை அப்படியே நம்மளும் விட்டுட்டக்கூடாது, ஏதோ பண்ணணும், இப்படியே விட்டுட்டா வேலைக்காகாது அப்படின்னு நினச்சி தான் நான் மறுபடியும் திரும்பவும் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கவே ஆரம்பித்தேன். இப்போவும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். இனிமேல் நான் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். நான் இப்போவும் எனக்கு vlogging எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. நீ ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இதை ஒழுங்காக பிடிக்க கூட தெரியல. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா vloggingல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் படபடன்னு பேசிகிட்டே போவாங்க. பட் நான் மோஸ்ட்லி பேசினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பேசுகிறேன்றது எனக்கே தெரியல. பட் நிறைய விஷயங்களை பேசுன்னு சொன்னாங்க, என்ன சொல்கிறேன்றது எனக்கு தெரியல. சரி, இந்த கேமரா தான் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டின்னர் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி மொட்டை மாடியில் இருட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த இருட்டில் இது எப்படி கேப்சர் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரியே மாடியில் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ஹீட் ஆன உடனே நான் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற ஸ்பைசஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அரை கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கன். ஸோ அதனால 4 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீரி வைக்கல, மேலே இருக்க காம்பை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். கீரி வச்சு போட்டால் நல்லா இருக்காது. பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும், நல்லா இருக்கும்.
சஞ்சய் என்ன பண்ணுறீங்க? மியா விளையாடுறீங்களா? என்ன கேம்ப்பா அது? மியா விளையாடுறீங்களா? சரிப்பா. பேபி மழை வர மாதிரி இருக்கு பேபி. என்னவோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. மழை வரலன்னா இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக பிரியாணி செய்யணும். அப்படி இல்லைன்னா கூட வீட்டுக்குள்ளே போயாவது குக்கர்லையாவது வைக்கிறோம். ஏன்னா என்கிட்ட வந்து இண்டக்ஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் குக்கரில் தான் நான் வைப்பேன். நான் மழை வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். எப்படியும் இன்னைக்கு நம்ம பிரியாணி செஞ்சே ஆகணும். பிரியாணி சாப்பிட்டே ஆகணுமா? வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து டைம் ஆகுமே நம்மளுக்கு. மற்றதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு கூட நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் மட்டும் வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதாவது சேர்த்தோம்னா டேஸ்டே இருக்காது. ஸோ கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா இப்போ மழை அடிச்சு ஊத்த போது. இப்போ ஒரு பக்கம் பிரியாணி வந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மழை வர மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சுமி வந்து பிரியாணி செய்யறதுக்காக அடுப்பெல்லாம் பற்ற வச்சு போட்டாச்சு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு வந்து பயங்கரமாக இருட்டாக இருக்குது. மழை வர மாதிரி ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. மேகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேகம் இருக்குன்னு தெரியுது. மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. எல்லாத்தையும் கடன்னு எடுத்து வச்சுட்டு தான் இருக்கும். என்ன பேபி இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடலாமா? வீட்டில் போய் அது செய்யலாம். 3 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டுட்டு ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துலேயே நல்லா வந்து ஸ்மெல் போயிடும். பட் இதை கலரை விட்டுட்டே இருந்தால் மட்டும் தான் அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின உடனே தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு கூடவே வந்து சிக்கன் போட்டுக்கலாம். தக்காளியும் சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவே வதங்கிடும். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி கொஞ்சமாக, நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் கிண்ணம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நார்மலாக நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறது வந்து பெஸ்ட்டு. குழம்பு மிளகாத்தூள் வந்து பிரியாணிக்கெலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதே மாதிரி காரம் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்க்காதீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் சேர்க்கலாம் காரத்தை. சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம அரிசி போட்டு வேக வைக்க தான் போகிறோம். இன்னும் நல்லா வெந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாடியில் பிரியாணி செஞ்சுருந்தோம். திடீர் வந்து பயங்கர மழை, நல்லா காக்கலும் வந்துருச்சு. அதனால் நான் வந்து அப்படியே வந்து குக்கரில் போட்டுட்டு நான் இதிலே நான் செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லை, கறியெல்லாம் வெந்துடுச்சு. அரிசி மட்டும் போட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டா போதும், சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு. எப்பவுமே பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் அண்ட் தென் லெமன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதில் இருக்க கஞ்சி எல்லாம் போயிடும். பட் நான் வந்து இதை செய்யலை, கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால அப்படியே நான் போட்டு செய்ய போகிறேன். நீங்கள் செய்யும் போது அந்த மாதிரி செய்யுங்க, டேஸ்டாகவும் இருக்கும். பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றிக்கிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். நான் அளவு எடுக்க போது பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அரிசி நான் அளவு எடுத்தேன். ஸோ இதில் நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்.
ஒரு கொதி வந்த உடனே நம்ம மூடிட்டு ஒரு விசில் விட்டுட்டா போதும். சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடிடலாம். ஒரு விசில் வரட்டும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஒரு விசில் வந்துடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெயிட்டை இறக்கிட்டு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப குழையில அப்படியே அரிசியெல்லாம் முழுசாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாதி லெமன் வந்து எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக வந்து பிழிஞ்சு விட்டுல, ரொம்ப பிழிய வேணாம். சூடாக இருக்கிறதுனால ரைஸ் எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆற வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ரொம்ப பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா மாடியில் செஞ்சு நல்லா வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் மழை வந்ததுனால அதை அப்படியே வந்து பேக்கப் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணோம். பட் மழையினால கொஞ்சம் சொதப்பல் ஆகிடுச்சு. நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம், அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை கிச்சன் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.